மிதுன ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். மிதுன ராசி புரட்டாசி மாத பலன் 2025 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 6வது மாதம் புரட்டாசி மாதம். மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சூரியன் கன்னி ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த புரட்டாசி மாதம். கன்னி ராசியுடைய அதிபதி யாரு அப்படின்னா புதன். புதன் கன்னி ராசியில ஆட்சி ஆகிறார், உச்சமாகிறார், மூலத்திரிகோணம் ஆகிறார். மூலத்திரிகோணம் அப்படின்னா ஒரு கிரகம் அந்த வீட்டில் இல்லைன்னா கூட அவருடைய ஆதிக்கம் அங்கே எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். கன்னிராசியில புதன் இல்லை, ஜாதகத்துல கன்னிராசியில புதன் இல்லைன்னா கூட அந்த புதன்கிற வீடு புதனுடைய ஆதிக்கத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். அதான் மூலத்திரிகோண வீடு. அப்ப புதன் முழுக்க முழுக்க முழு சக்தியோட இருக்கக்கூடிய இடம் எதுன்னா கன்னிராசி தான். அப்ப இந்த புதனுடைய அதிதேவதை யாருன்னா மகாவிஷ்ணு. அதனாலதான் புரட்டாசி மாசமே பெருமாள் மாசம்னு சொல்லுவாங்க. இந்த மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை தோறும் பெருமாளை, அதாவது மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யும் பொழுது நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்பு, அதே போல நம்மளுடைய கஷ்டங்கள் பாவங்கள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமை அமையும். இந்த மாதம் பெருமாள் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த மாதம் புரட்டாசி மாசங்கிறது உபய மாசமா இருக்கிறதுனால வீடு கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசல் கல் வைக்கிறது, வீடு சம்பந்தமான வீடு மனை கொள்றது, இந்த மாதிரியான வேலைகள் எதுவும் செய்யக்கூடாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, புரட்டாசி 5ஆம் தேதி மகாலய அமாவாசை. மகாலய அமாவாசை அப்படின்னா முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிரார்த்தம் செய்வதற்கு மிகச்சிறப்பான நாள். அதே போல பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை மஞ்சள் வாழைப்பழம் கொடுக்கலாம் அன்றைய தினம் மகாலயபட்சம் மகாலய அமாவாசையில. அதே போல பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் திலஹோமம், அதாவது பார்த்தீங்கன்னா தற்கொலை செய்து கொண்ட ஆத்மாக்கள்லாம் இந்த ஆத்ம சாந்தி அடையாமல் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த திலஹோமம் செய்வதற்கும் மிகச்சிறப்பான நாள் மகாலய அமாவாசை. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த 6ஆம் தேதி புரட்டாசி 6ஆம் தேதி நவராத்திரி ஆரம்பம். அதாவது பார்த்தீங்கன்னா நவராத்திரி, நவன்னா 9 ராத்திரியும் அம்பாளை ஒவ்வொரு வடிவங்களாக கொடு வைத்து வழிபடக்கூடிய நாள். வீட்டில் கொடு வைக்கலன்னா கூட கோயிலில் போய் வழிபாடு செய்வது சிறப்பு. அம்பாளுடைய அருள் பெற்று தருவதற்கு மிகவும் உதவும். அதாவது உலகமே சக்திமயமானது, சக்தி தான் இயக்கத்துக்கு காரகம். சக்தி வழிபாடுங்கிறது முக்கியமான ஒன்று. அதே போல பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி 10வது நாள், நவராத்திரியோட 10வது நாள் வந்து விஜயதசமி. புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி விஜயதசமி வருது. அம்பாள் வெற்றி பெற்ற நாள். அன்றைய தினம் புது கணக்கு தொடங்குறது, புதுசா தொழில் தொடங்குறது, புதுசா என்ன வேணாலும் அன்றைய தினம் புதுசா எது தொடங்கினாலும் அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கல்வி ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரியான புதுசா என்ன வேணா தொடங்குறதுக்கு அது அற்புதமான நாள் விஜயதசமி. ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த புரட்டாசி மாதத்துல மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் புதன். உங்க ராசிக்கும் 4ஆம் இடம், வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சொத்து சுக ஸ்தானத்து சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கும் அதிபதி புதன் தான். புதன் உங்க ராசிக்கு அதிபதி 4ஆம் இடத்துல ஆட்சியாகி உச்சமாகி மூலத்திரிகோணமாகி 16ஆம் தேதி வரை செஞ்சிருக்கிறார். இது பெரிய யோகம். கோடியிலே ஒருவனுக்கு ராசி உச்சத்திலேங்கிறான். அப்ப ராசி உச்சமாக கூடிய நாளம். எவ்வளவு பெரிய அவயோக ஜாதகத்துல அவயோக தசை நடந்தா கூட, நமக்கு டைம் சரியில்லைன்னா கூட இந்த 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாத ஆட்சி உச்சம் பெற்று சஞ்சரிப்பது யோக பலனை செய்யும். நினைத்த காரியங்கள்லாம் கைகூடும். எந்தெந்த காரியங்களும் தடையில்லாமல் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்கும். 16ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிலம் இட சம்பந்தமான யோகம், அதாவது புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, அதே போல் பார்த்தீங்கன்னா தாயார் வழி அனுகூலங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு, சுகவாசியாக வாழக்கூடிய அமைப்பு, அதாவது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும், ஒரு மன நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 16ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இப்போ ராசி அதிபதி 5ல் சஞ்சரிக்கிறாருன்னா காதல் ஏற்படும், காதலிலே வெற்றி ஏற்படக்கூடிய அமைப்பு, திருமண முயற்சிகள் கைகூடும், குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்கள். அதாவது குழந்தை ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து 5ஆம் இடம், அப்போ கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, குழந்தை பிறப்பு, திருமண சம்பந்தமான முயற்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பு, மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக புதன், இந்த ராசிநாதன் புதன் உங்களுக்கு இந்த மாதம் மிக அற்புதமான பலன்களை தர இருக்கிறார். அடுத்ததான் உங்க ராசிக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா சுக்கிரன்.
சுக்கிரன் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார், கேதுவோட சேர்ந்து சஞ்சரிக்கிறார். 3ஆம் இடங்கிறது என்னன்னா முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், அதே போல கீர்த்தி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்துல கேதுவோட சேர்ந்து சஞ்சரிக்கிறார். பொதுவாக பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் இளைய சகோதரம், 12ஆம் இடம்ங்கிறது விரயஸ்தானம், இளைய சகோதரர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தம் கையெழுத்துக்காக டாக்குமெண்ட் ஏதாவது ஒரு ஒப்பந்தத்துக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா அவர் தான் 5ஆம் இடத்து அதிபதி. 5ஆம் இடத்து அதிபதி 3ல் இருப்பது யோகம். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு 3ஆம் இடம் தான். அப்போ எடுத்த காரியம் முதல் முயற்சியிலேயே வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அப்போ சுக்கிரன் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 23ஆம் தேதி வரை. 23ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்துல போய் நீச்சம் அடைகிறார். 4ஆம் இடங்கிறது வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம். அப்போ 4ஆம் இடத்துல போய் நீச்ச கதியில் போகிறார். சூரியனோடு சேர்ந்து சஞ்சரிக்க போகிறார். ஆனால் நீச்சமாகிறார். பொதுவாக சுக்கிரன் நீச்சம் அடைவது சிறப்பு இல்லை. 5ஆம் அதிபதி இல்லையா, அவர் உங்களுக்கு திரிகோண அதிபதி. அப்போ இந்த மாதம் வெள்ளிக்கிழமையிலே மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6க்கும் 11க்கும் உடையவர். 6ஆம் இடங்கிறது நோய், எதிரி, ஒம்பு, வழக்கு, கடன் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம். 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம் 11ஆம் இடம். இந்த 6க்கும் 11க்கும் உடையவர் யார் அப்படின்னா செவ்வாய். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார். அதாவது 6க்கும் 11க்கும் உடைய செவ்வாய் 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 5, 11 எப்பெல்லாம் சந்திக்குதோ லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது ஈர்ப்பு விதி சிறப்பாக செயல்படும். நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 11ஆம் இடங்கிறது அபிலாஷிகள் பூர்த்தி, 5ஆம் இடங்கிறது சிந்தனை, செயல்திறன். நம்ம சிந்தனையில் வரக்கூடியது செயல் வடிவம் பெறும் அப்படிங்கிறதா இந்த 5, 11. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஈர்ப்பு விதியை ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க, வெற்றி கிடைக்காது. ஆனால் இந்த மாதிரியான காம்பினேஷன் 5, 11 எப்போ சம்மந்தப்படுதோ அப்போ தான் அது வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்போ 6ஆம் இடத்து அதிபதியும் அவர் தானே அப்படின்னு சொன்னாலும் 6ஆம் இடத்து அதிபதி 5ல் இருந்தால் வீட்டிலே வயதானவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். சின்ன குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். மற்றபடி ஈர்ப்பு விதி, நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கக்கூடிய லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு இந்த மாதம் வெற்றி கொடுக்கும். நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அது நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 5, 11 சம்மந்தப்படுறதுனால மூத்த சகோதர வழி அனுகூலங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா சூரியன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி. முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்தெல்லாம் சொல்லக்கூடிய இடம். 3ஆம் அதிபதி சூரியன் 4ஆம் இடத்துல இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார். 4ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிப்பது யோகம். வீடு கட்ட, அதாவது நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, பழைய வாகனத்தை போட்டுட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு. ஆனால் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள், அதாவது பார்த்தீங்கன்னா காய்ச்சல், தலைவலி, கண் சம்பந்தமான பிரச்சனை, முதுகெலும்பு பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் தாயாருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை செலுத்தினால் போதும். மற்றபடி புரட்டாசி மாதங்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு 5, 11 சேர்க்கை ஈர்ப்பு விதி, அதாவது நினைத்த காரியம் கைகூடக்கூடிய அமைப்பு. ராசிநாதன் முதல்ல ஆட்சி, உச்சம், மூல, திரிகோணம் 16ஆம் தேதி வரை. கோடியில் ஒருவனுக்கு ராசி உச்சத்திலங்கிற மாதிரியான யோககரமான மாதமாக புரட்டாசி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.